40-50 வயசுக்கு மேல தோள்பட்டை பகுதியில வலி ஏற்படுது, இல்ல தோள்பட்டை பகுதியை முழுமையா மேல தூக்க முடியல, பின்னாடி கையை கொண்டு போக முடியல, இந்த மாதிரி வரதுக்கு ஒரு முக்கிய காரணம் ரொட்டேட்டார் கஃப் டேர் அப்படின்ற பிரச்சனை தாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னாங்க, நம்முடைய தோள்பட்டை பகுதியை சுத்திங்க 4 முக்கியமான தசைகள் தசை கயிறா அந்த தோள்பட்டையில இருக்கக்கூடிய ஹியூமரஸ் எலும்பு மேல அட்டாச் ஆகி இருக்கும். இதனுடைய அசைவுகள் மூலியமா தான் நம்ம தோள்பட்டைய முன்பகுதியில பின்பகுதியில சைட்ல ரொட்டேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இதத்தான் ரொட்டேட்டார் கஃப் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல இருக்கக்கூடிய தசை கயிறுகளுக்கு பயன்பாடு காரணமாக லேசா சிதைவுகள் ஏற்படுது, டீஜெனரேஷன் ஏற்பட்டு அது திடீர்னு இத்து போய் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போறது தாங்க. சோ இதற்கு நம்ம எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம் அப்படின்னாங்க, அந்த டேர் பார்ஷியலா தான், பாதி தான் கிழிஞ்சிருக்கு அப்படின்னாங்க. போதுமான அளவுக்கு ஓய்வு கொடுத்துட்டு எக்ஸசைஸ் பண்ணாலே அதை சரி பண்ண முடியுங்க. இல்ல அவங்களுக்கு முழுமையா கிழிஞ்சு இருக்கு அப்படின்னாங்க, அவங்களுக்கு ஆர்த்ரோஸ்கோபி மூலியமா, நுண்துளை மூலியமா தையல் போடுற அறுவை சிகிச்சை தேவைப்படும்.